உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த தடவை DMK ஆட்சிக்கு வராதுங்க, அது தோற்கடிக்கப்படும். அப்படி DMK தோல்வியை உறுதி செய்யறதுல தாவேகாவுக்கு ஒரு பங்கு இருக்கும். அவர் DMK தோல்வியை உறுதி செய்யறதுல பங்கேற்பார். ஆனால் அந்த ரிசல்ட் விஜயுடைய வெற்றியை உறுதி செய்யார். KN நேரு ஊழல் செய்து விட்டார், இத்தனை கோடி சம்பாதிச்சிட்டார் அப்படிங்கிறதுனாலேயே KN நேருவை வீழ்த்தி விட முடியும். இப்போ 4000 கோடி ஒருத்தர் அமைக்கிட்டாரு, இது அவங்க பாக்கெட்டுக்கு போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு தார்மீக கோபத்தை இங்கே யாருக்கிட்டையும் எழுப்பாது. நீ என்ன வேணாலும் சாப்பிடு, ஆனால் எனக்கு செய்ய வேண்டியதை செய்ய அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டு இங்க ஒண்ணுமே செய்யலைன்னு இருக்குல்ல, அந்த கோபம் தான் எதிரொலி. அமித்ஷா அவருடைய கேரியர்ல முதல் தடவையா தமிழ்நாட்டை 100% குறிவைத்தார். ரொம்ப சீரியஸா தமிழ்நாட்டை எடுத்துட்டு தமிழ்நாடு அஃபேர்ஸ் ஃபுல்லா இப்ப அமித்ஷா தான் கவனிச்சு. மோடி கூட பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போவார். எலக்டோரல் அஃபேர்ஸ் கவனிச்சுக்கிறது ஃபுல்லா அமித்ஷா. அவருடைய நேரடி ரேடார் கீழே தான் தமிழ்நாடு. கலைஞர் திமுகவுடைய தலைவராக வந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக 2வது முறை DMK வென்றதே கிடையாது. இந்த வரலாறு ராகுலுக்கு தெரியாது. சரி, ராகுல் காந்தி இவ்வளவு பேசுறாரு, நீங்கள் எந்த காலமும் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. சரி, காங்கிரஸ் எந்த காலம் தான் ஆட்சியை பிடிக்க போகிறது? 60களில் கோட்டை விட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் அது எந்த இடத்துல இருக்கு? என்னன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல, அதிருப்தி, அதை ADMK ஸ்கோர் பண்ற மாதிரி விஜயும் ஸ்கோர் பண்ணுவார், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ADMKக்கு விஜயால ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த ஒரு ஃப்ரண்ட்ல மட்டும். ஆனால் விஜயால DMKக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது பல முனைகள்ல இருக்கு. மைனாரிட்டி வாக்குகளை இழக்கும், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வாக்குகளை இழக்கும், SC ஓட்ஸ் இழக்கும், மகளிர் வாக்குகளை இழக்கும், இவ்வளவும் இருக்கு. விஜய் யாருடைய ஓட்டுல கை வைக்க போகிறார்? இன்னைக்கு வரைக்கும் எந்த முயற்சியும் இல்லாம திமுகவுக்கு கிடைத்து ஒரு 5-6% கிறிஸ்தவர்கள் வாக்கு, ஓசிக்கு கிடைச்சிருந்த வாக்கு பெருமளவு அந்த பக்கம் சிதறடிக்கப்படும். கிறிஸ்தவ மைனாரிட்டியினர் அவரை கைவிட்டுருவாங்களா? முஸ்லிம்ஸ் பெருமளவு DMK போடுவாங்க. ஆனா விஜயுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள், 18 - 40 வயசுக்கு உட்பட்ட பெண்கள், அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க? சவுத்துல ஜாதி பார்த்து வாக்களிக்கவே மாட்டார், பொலிட்டிக்கலா தான் டிசிஷன் எடுப்பாங்க. தேவர் திருமகனார் அளவுக்கு மிகப்பெரிய தலைவர் யாருமே கிடையாது. அவர் சமூகம் பெருவாரியாக இருக்கக்கூடிய பகுதியிலேயே பெரும்பாலான தொகுதிகளில் காங்கிரஸ் தான் வென்றது. அங்க இந்த ஜாதியை வச்செல்லாம் ஓட்டே போட மாட்டாங்க. ஜாதியை வச்சு ஓட்டு போட்டிருந்தா நவாஸ் கனி, ராமநாதபுரம் ஜெயிப்பாருங்க. விஜய் பண்றது எல்லாமே DMK அரசியலுங்க. மேடையில பெரியார் படத்தை வச்சிருக்காரு, SIR எதிர்க்கிறாரா, எதிர்க்கிறார், நீட்டை எதிர்க்கிறாரா, எதிர்க்கிறார். ஆனால் அவர் DMK-யை எதிர்க்கிறார். அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? பேசிக் ஸ்ட்ராட்டஜி. என்னையா DMK DMK என்ன சொல்றா, அதுதானே இவரும் சொல்றாரு. DMK போட்டு ஒரு தடவை தம்பிக்கு போட்டு பார்ப்போம். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகலர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 தேர்தல் தொடர்பாக பேசினார். அதுல நாங்க எவ்வளவு நம்பர்ஸ் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் வருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி திமுகல இத்தனை அமைச்சர்கள் மீது இத்தனை ஊழல் வழக்குகள் இருக்கு. ஸோ நம்ம தேர்தல் தொடங்கும் போது, பிரச்சாரம் தொடங்கும் போது, செய்யும் போது பல பேர் உள்ள இருப்பாங்களா, இல்லை இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்களா அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். இப்போ ஒருத்தர் தயாராயிட்டாரு அப்படின்னு KN நேரு மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஸோ ஊழல், இந்த குற்றச்சாட்டு, இது எல்லாத்தையுமே தாண்டி இது எலெக்ஷன்ல அவ்வளோ பெரிய ரோலை பண்ணுமா? அதாவது பண்ணுமாங்கிறது இல்லை, முதல்ல திமுக அமைச்சர்கள் மத்தியில் ஒரு கிளியை ஏற்படுத்தும்ல. ஏற்கனவே ஒருத்தர் அமைச்சராக இருக்கும்போதே சிறையில் இருந்தார், சிறையில் இருக்கும்போதே அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் எப்படி வான் பண்ணுது, அதுக்கப்புறம் அவரை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதை நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் பொன்முடி கதி என்ன ஆயிற்று?
அதாவது தங்களுக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்த அமைச்சர்கள்லாம் கண்ணுக்கு முன்னால் மண்ணோட மண்ணானாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் செந்தில் பாலாஜி, அதே போல் பொன்முடி. இன்னைக்கு இவர் சொல்லியிருக்க என்ன, பல அமைச்சர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பார்கள், என்ன ஆக போகிறாங்கிறத பாருங்க, ஆல்ரெடி அவங்க மேலே நிறைய புகார்கள் இருக்குது அப்படின்னு. இது எதுவும் திடீர்னு இபிஎஸ் சொல்லி நாளைக்கு அதுக்கப்புறம் இனிஷியேட் ஆகக்கூடிய விஷயம் இல்லை, ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கிறது. இப்போ பொன்முடி மேலே எவ்வளோ புகார் இருக்குது, ஆல்ரெடி அமலாக்கத்துறை இனிஷியேட் பண்ணியிருக்கு. KN விஷயத்துலேயும் அப்படி தான். செந்தில் பாலாஜி மேலே ஏற்கனவே புகார் இருக்குது, விசாரணை போயிட்டுருக்கு, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அவருடைய வழக்கு. இப்படி ஒவ்வொன்றுமே இருக்குது. இப்போது இதை இப்போ நாங்கள் ஆட்சிக்கு அதை ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத தான் மறைமுகமாக சொல்லுகிறார். அதை விட ரொம்ப முக்கியம், அவர் சொல்லியிருக்க 210 தொகுதிகளில் ஜெயிப்போம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் சொல்கிறார். இந்த 210 அப்படிங்கிறது ஒரு மிகையான ஃபிகராக கூட இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவருடைய நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறதுல அவர் காட்டுகிற உறுதிப்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு தேதியில் இப்போ நாங்கள் சர்வே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய இது பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதுனா, இப்போது தமிழகத்தினுடைய வடபகுதியில் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சருடைய தொகுதியில் நாங்கள் சர்வே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அதில் டிஎம்கேக்கு ஏடிஎம்கே இடையில் தான் போட்டி. அந்த ஏரியாவில் விஜய் பிக்சர்லேயே இல்லை. இன்னைக்கு காலையில் அந்த சர்வே கண்டக்ட் பண்ணவங்க அப்பப்போ ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு 50 பேர்கிட்ட அவங்க வெவ்வேறு பிரிவை சார்ந்த 50 பேர், ஏன்னா ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும், அந்த எஸ்சி கவர் ஆகணும், வன்னியர்கள் கவர் ஆகணும், அவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்து, அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் அவங்க எவ்வளோ பர்சன்டேஜோ அதுக்கேற்றபடி ரெப்ரசன்டேட்டிவாக நாங்கள் சாம்பிள் சைஸ் இது பண்ணோம். அதான் வந்தால் ஒரு 50 பேர்லங்க 48 பேர் ஏடிஎம்கேக்கு ஆதரவாக கருத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே பெல்ட்டில் போன தடவை நாங்கள் பார்த்தப்போ வேறு விதமாக இருந்தது. போன விதமாக பார்த்தப்போ 2021 என்ன நடந்ததுன்னா, வன்னியர்களுக்கு எதிராக வன்னியர்கள் அல்லாதவர்கள் அத்தனை பேரும் போலரைஸ் ஆகியிருந்தாங்க. இப்போ அந்த போலரைசேஷனே கிடையாது. இன்னைக்கு வேறு விதமான ஒரு காட்சி இருக்குது. அதில் பல பேர் பழைய பென்ஷன் ஸ்கீம்லாம் கொண்டு வரேன்னாங்க, ஏதாவது கொண்டு வந்தாங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க மக்கள் குறையாக சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் டிஎம்கே வாக்களித்து நாங்கள் செய்கிறோம்னு வாக்குறுதி தந்து அதை செய்யாமல் விட்டது இருக்குல்ல, அந்த விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க ஞாபகமாக. இது வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையை பிரதிபலிக்கிறது. இப்போ நேற்றுக்கு தான் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம், வியாழக்கிழமை பேசிகிட்டு இருக்கோம், நேற்றுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2-3 நாள் சர்வே போகும் உங்களுடைய சர்வே. ஸோ இதுலேருந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக பல உண்மைகள் இருக்குது. என்னென்னா, இந்த தடவை டிஎம்கே ஆட்சிக்கு வராதுங்க, அது தோற்கடிக்கப்படும். அப்படி டிஎம்கேடைய தோல்வியை உறுதி செய்கிறதுல தாவேகாவுக்கும் ஒரு பங்கு இருக்கும், விஜய்க்கும் ஒரு பங்கு இருக்கும். அவர் டிஎம்கே தோல்வியை உறுதி செய்கிறதுல பங்கேற்பார். ஆனால் அதே நேரத்தில் அந்த ரிசல்ட்டு விஜயுடைய வெற்றியை உறுதி செய்யாது. விஜயினால பெரிய அளவில் ஜெயிக்க முடியாது, வாக்குகளை பெறுவார், பெரிய அளவில் ஜெயிக்க முடியாது. அவர் ஒரு மிகப்பெரிய நகரங்களில், அர்பனில், ஒரு சில இடங்களில், குறிப்பாக மெட்ரோவில், அதாவது சென்னையில் அவர் கொஞ்சம் கொடிகட்டி பறக்கலாம், பல தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கே கூட வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி செமி அர்பன் அப்புறம் ரூரல் ஏரியாஸில் கிட்டத்தட்ட விஜய் இல்லவே இல்லை. அதனால வேற ஒரு விதமான சமிக்கைகள் நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்றன. அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் இபிஎஸ் சொன்னதை வெறும் ஒரு உற்சாகத்துக்காக அப்படி மிகையாக சொன்ன விஷயம்னு நம்ம லைட்டாக எடுத்துக்க முடியாது. 210ன்னு அவர் சொல்லியிருக்காரு, 210 இல்லாமல் அது 170 கூட நிற்கலாம். அந்த லெவலுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் எடப்பாடி அவர்கள் குறிப்பிட்ட மாதிரியே இந்த ஊழல் குற்றச்சாட்டு, இந்த ஊழல் அடுத்தடுத்த ஊழல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. குறிப்பாக இதில் KN நேரு அவர்கள் தொடர்பாக, அவருடைய துறை தொடர்பாக தற்போது அமலாக்கத்துறை எழுதிக்கக்கூடிய கடிதம் இது 2வது கடிதம். 1080 கோடி ரூபாய் அப்படிங்கிற அந்த ஊழல், அது வெறும் டெண்டரில் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி அவருடைய துறையிலேயே கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் ஊழல். அது பணிக்கு நாங்கள் காசு வாங்கினது, ஜாப் ஃபார் ஸ்கேம், கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி ஆன மாதிரி. இப்போ KN நேரு
அவருடைய இந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து திமுகல மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர். அவருடைய தொகுதி மட்டும் இல்லாம ஒரு மாவட்டத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 10 தொகுதி 20 தொகுதி கிட்ட அவர் மேற்பார்வையில அந்த கேஷ் ஹேண்ட்லிங் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்பேற்பட்டவர் வந்து திடீர்னு நாளைக்கு வந்து குறிவைக்கப்படுறார், கைது செய்யப்படுறார் அப்படின்னா இது தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அந்த இமேஜ் எப்படி இருக்கும் அவர் மேல? அதாவதுங்க, ஒரு டெயின்டட் பர்சன், கரைபடிந்த ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் துரதிர்ஷ்டவசமா நம்ம சமூகத்துல பெரிய தாக்கத்தை உருவாக்காது. கே நேரு ஊழல் செய்து விட்டார், இத்தனை கோடி சம்பாதிச்சிட்டார் அப்படிங்கிறதுனாலேயே கே என் நேருவை வீழ்த்தி விட முடியாது. அது வந்து அவரை வீழ்த்துவதற்கான ஒரு தகுதியான காரணமாக இருக்குமா அப்படிங்கிறது டவுட். இப்போ ஜெயலலிதா மேலே கூட குற்றம் சுமத்தப்பட்டது, சிறைக்கு கூட போயிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜெயிச்சாங்க. மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நீங்கள். ஸோ இது விஷயம் அல்ல, இதில் வந்து மக்கள் பெருசாக இதாக போகிறது இல்லை. ஆனால் கே என் நேருவுக்கு அது எந்த விதத்தில் வீழ்ச்சியை கொடுக்குங்கிற சொல்லு. இப்போ கே என் நேரு மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க, எலெக்ஷன் டயத்தில் ஒரு நடவடிக்கை தீவிரமாகிறது, அவருடைய ரிசோர்ஸஸ் எல்லாம் முடக்கப்படுகிறது, முக்கியமான ரிசோர்ஸஸ் எல்லாமே முடக்கப்படுகிறது. அப்படின்னா இப்போது தேர்தல் நேரத்தில் திரைமறைவில் நடக்கக்கூடிய பல்வேறு வேலைகள் இருக்குல்ல, அது ஃபுல்லாக முடங்கி போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் ஒரு கீ பர்சன், அவருடைய முக்கியமான ரிசோர்ஸஸ் எல்லாம் முடக்கப்படுகிறது அப்படின்னா எப்போதுமே கடைசி 2-3 நாள் செய்யக்கூடிய காரியங்கள், இல்லாட்டி அந்த அந்த தேர்தலுக்கு ஊட்டமளிக்கக்கூடிய முக்கியமான வேலைகள், அது எல்லாமே முடங்கி போகுமே. அது முடங்கி போச்சுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஓட முடியும்? ஸோ அந்த விதத்தில் இது வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொண்டு வரும். மற்றபடி இந்த குற்றச்சாட்டுனாலேயே கே என் நேரு வீழ்ந்து விடுவார் அப்படின்லாம் நான் நினைக்கல. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி மேலே சிபிஐ வழக்கு இருக்குது, ஏகப்பட்ட கோடிகளுக்கு. அவர் வந்து ஹைதராபாத் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சஞ்சலகுடா சென்ட்ரல் இதில் ஜெயிலில் பல ஆண்டுகள் வைக்கப்பட்டிருந்தார், திரும்ப சிஎம் ஆகியிருக்காரு. இந்தியாவை பொறுத்தளவில் ஒருத்தர் வந்து கரைபடிந்த நபர் அப்படிங்கிறது ஒரு மோசமான விஷயமா கருதப்படுறது. அவங்க திரும்ப ரீஎலெக்ட் பண்ணப்படலாம், மக்கள் வந்து அதை மட்டுமே கன்சிடர் பண்ணி வாக்களிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை, ஆனால் இதில் கே நேரு மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 2 குற்றச்சாட்டுகள். ஒன்று வந்து ஜாப் ஃபார் ஸ்கேம். நம்ம பார்க்குறோம், ஒரு அரசு ஊழியரில் ஏதோ ஒரு ஓப்பனிங் வந்துச்சு அப்படின்னாலே ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் கூடி வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளோ பேர் பதிவு பண்ணிட்டு இப்போ வரைக்கும் காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வர வேண்டிய ஒரு வேலையை காசு வாங்கிட்டு இவர் இன்னொருத்தர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒன்று. 2வது அந்த டெண்டர் தொடர்பானது. அவர் வந்து உள்ளாட்சி அப்புறம் குடிநீர் வழங்கல் இருக்கிறாரு. ஒரு மழை பெஞ்சா சென்னையில் என்ன நிலைமை இருக்குது அப்படின்னு நம்ம சென்னையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கோபத்தை ஏற்படுத்தாதான்னு கேட்குறேன். இது என்ன, இது அதான் சொல்கிறேன். இப்போது இவங்க காசு வாங்கி மூட்டை அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, இதனால எதுவும் செய்யலை. இப்போ சென்னையில் வந்து மழை தேங்கி நிற்குது, மக்கள் அவதிப்படுறாங்க. அப்போ கேள்வி கேட்குறாங்க, 4000 கோடி எங்கே போச்சு அப்படின்னு. இவர்கள் அவதிப்படுகிற போது இந்த 4000 கோடியை பற்றி கவலைப்படுவாங்களே ஒழிய 4000 கோடியை நீங்கள் சாப்பிட்டதுனால யாரும் கவலைப்பட போகிறதில்ல. நீங்கள் என்ன வேணாலும் தின்னு தீர்த்துட்டு போங்க, செய்ய வேண்டியது செய்யலைங்கிறதுல தான் கோபம். இப்போ அந்த விதத்தில் தான் திருப்பி விட முடியும். இப்போ 4000 கோடி ஒருத்தர் அமைக்கிட்டாரு, ஒருத்தர் சாப்பிட்டாரு, இது அவங்க பாக்கெட்டுக்கு போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு தார்மீக கோபத்தை இங்கே யாருக்கிட்டையும் எழுப்பாது. அப்படி எழுப்பக்கூடிய தன்மை இந்திய சொசைட்டியில் இருந்தால் ஊழல் செய்தவர்கள் திரும்ப எப்போதுமே தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள். நீ என்ன வேணாலும் சாப்பிடு, ஆனால் எனக்கு செய்ய வேண்டியதை செய்ய அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க ஒன்றுமே செய்யலைன்னு இருக்குல்ல, அந்த கோபம் தான் எதிரொலிக்கும். இப்போது டெல்லி எலெக்ஷனில் கேஜ்ரிவாலுக்கு எதிராக திரும்பினது இந்த விதமான கோபம். கேஜ்ரிவால் சம்பாதிச்சதன் மீதான கோபம் அல்ல, என்ன வேணாலும் பண்ணி தொலையிட்டோம் ஆனால் சொன்னபடி செய்யலை இல்லை, இதுதான் கோபம். நீ வந்து எனக்கு டெய்லி குடிநீர் வழங்குறேன்னு சொன்ன, ஆர்வ தரேன்னு சொன்ன, இதெல்லாம் இது பண்ணி ஆரம்பத்தில் என்னத்தையோ வச்சு விட்ட, அதில் நீ சம்பாதிச்சுட்டு போயிட்ட. வச்சதுக்கப்புறம் 1 மாதம் தான் ஆர்வம் வந்தது, அதுக்கப்புறம் ஒன்றும் வரலையே. இன்றைக்கி தண்ணியை தெரியல, மஞ்சள் கலரில் ஏதோ ஒரு தண்ணி வருது, இந்த தண்ணியை சாப்பிட்டா ஐசியில் தான் போய் படுக்கணும். அதில் ஒருத்தர் பிடிச்ச தண்ணியை காட்டினாங்க. அதனால் நீங்கள் வந்து பணத்தை லூட் பண்ணுறதை பற்றி ரொம்ப கவலைப்படலை.
லூட் பண்ணதில் ஏதோ கொஞ்சம் எங்களுக்கு செஞ்சிட்டால் சந்தோஷம், செய்யலைன்னா கேள்வி. ஸோ நமக்கு அவங்க செஞ்சுருக்காங்களா இல்லையாங்கிற அந்த ஆஸ்பெக்டில் மட்டும்தான் பார்வை இருக்குது. வருத்தத்துக்குரிய விஷயம், ஆனால் உண்மை, யதார்த்தம். ரெண்டாவது, டிஎம்கே அப்படிங்கிற அந்த மிஷினரி இருக்குல்ல, ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய முழு பலத்தை காண்பித்து மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் அப்படின்னு அந்த தீவிரத்தில் இருக்கும்போது KN நேரு, துரைமுருகன், MRK பன்னீர்செல்வம் இந்த மாதிரியான ஒரு டாப் லீடர்ஸ் இந்த மாதிரி நிறுக்கப்படும் போது, இல்லை ஒரு சிலர் கைது செய்யப்படும் போது, ஏன்னா பொன்முடி மேலே ஏற்கனவே ஜட்மெண்ட் 3 ஆண்டு சிறை தண்டனை இருக்கு, அவர் ஒரு உச்சநீதிமன்றம் ரிலீஃப்ல இருக்கிறார், செந்தில் பாலாஜி ஜாமீன்ல இருக்கிறார். ஸோ இதுல ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த மிஷினரி இருக்குல்ல, அந்த சிஸ்டம் இருக்குல்ல டிஎம்கேங்கிறது, அது அந்த எலெக்ஷனை எப்படி மேனேஜ் பண்ணும்? மேனேஜ் பண்ணது முடியாது. அதைத்தான் சொல்கிறேன். இப்போ KN நேரு உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன், அவர் டிஸ்டர்ப் ஆகிறாரு, இப்போ அவரே திடீர்னு அரெஸ்ட் ஆகிறாருங்கிற அந்த லெவலுக்கு போயிடுது. எலெக்ஷன் நியரிங்கில் திடீர்னு இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகுதுன்னு வச்சுப்போம், இதெல்லாம் லெட்டஸ் அஸ்யூம். அப்போ என்ன ஆகும்? அந்த ரிசோர்ஸஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட்டு இப்படி அப்புறம் யார் அது கட்டளையிடுவா, யார் கேரி பண்ணுவா, நிறைய இருக்குல்லங்க. இன்னொன்று 2011 தேர்தலில் தேர்தல் ஆணையம் இறுக்கி பிடிச்ச மாதிரி, அப்போ பிரவீன் குமார் இருந்தார் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸராக, அது போலலாம் இந்த தடவை இறுக்கி பிடிச்சா என்ன ஆகும்? அதெல்லாம் வேற இருக்குல்ல. அதனால தான் சொல்கிறேன், இந்த மிஷினரி வந்து ஏதோ இப்படி கையை வச்சுட்டா டிஎம்கே மிஷினரி ஸ்தம்பிச்சு போகும். இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, இந்த டிஎம்கே மிஷினரி இந்த 2026 எப்படியா ஜெயிக்கணும்னு ஒரு முழு ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க் பண்ணுறப்போ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதே அளவுக்கு அவர்களை காட்டிலும் 2 மடங்கு ஃபுல் ஸ்விங்கோட அமித்ஷா இருக்கிறாங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் லோக்சபாவில் பேசினார் அமித்ஷா, தெளிவாக ஃப்ளோரில் வச்சு சொல்லுகிறார், வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழகத்திலையும் நாங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியை வேற இருப்போம் அப்படிங்கிறார். திஸ் வில் பி ரவுட்டர் லைக் எனிதிங் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு அவரும் விகரஸா இருக்காரு. ராகுல் காந்தி அதே பார்லிமெண்ட் டிஎம்கேக்கு மட்டும் இது முக்கியமான தேர்தல் இல்லைங்க, அமித்ஷாவுக்கு இது ரொம்ப முக்கியமான தேர்தல். பட் அதே அமித்ஷா அவருடைய கேரியர்ல முதல் தடவையா தமிழ்நாட்டை 100% குறிவைத்திருக்கிறார். ரொம்ப சீரியஸா தமிழ்நாட்டை எடுத்துக்கிறார். தமிழ்நாடு அஃபேர்ஸ் ஃபுல்லா இப்ப அமித்ஷா தான் கவனிச்சுக்கிறார். மோடி கூட பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போவார். எலக்டோரல் அஃபேர்ஸ் கவனிச்சுக்கிறது ஃபுல்லா அமித்ஷா. அவருடைய நேரடி ரேடார் கீழே தான் தமிழ்நாடு இருக்கு. இன்னொன்று, பீகாரில் எலெக்ஷன் தந்திருக்கிற உற்சாகம் வேறு. இனிமேல் பீகாருக்கு அப்புறம் அவங்க ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது வெஸ்ட் பெங்கால் ஒன்று, தமிழ்நாடு ஒன்று. இந்த ரெண்டுலேயும் அவங்களுக்கு எட்ஜவர் இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சியை பிடித்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதனால ரெண்டையும் ரொம்ப தீவிரமாக கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க. ஆனால் அதே பார்லிமெண்ட்ல வச்சு ராகுல் காந்தி சொன்னாரே, தமிழகத்தை உங்களால் ஒரு காலமும் ஆள முடியாது, உங்களால் ஆட்சி செய்யவே முடியாது அப்படின்ட்டு. ராகுல் காந்தியை பற்றி என்னன்னு சொல்றது? எலெக்ஷனுக்கு அப்புறம் ராகுல் காந்தி என்ன சொல்லுவான்னு தெரில. இதே போல் பீகார் எலெக்ஷன் அப்போ அவர் என்னென்ன அள்ளி விட்டார் எல்லாமே தெரியும். பீகாரில் என்ன நடந்தது? ஓட்சோரின்ட்டு இருந்தார், வாக்கு திருட்டு அப்படின்னாரு. அதை பீகார் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? கிட்டத்தட்ட பீகாரில் 5 கோடி வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? 5 கோடி வாக்காளர்களுடைய பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்கு, அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இவர் சொன்னது போல வாக்குகள் திருடப்பட்டிருந்தால் 5 கோடி பேர் எப்படி வாக்களித்தார்கள்? வாக்களித்த 5 கோடி பேர் சைட்லேருந்தும் சரி, வாக்களிக்காமல் இருந்த மற்றவங்க சைட்லேயும் சரி, தங்களுடைய வாக்குகள் திருடப்பட்டதாக ஏதேனும் ஒரு புகார் உண்டா? ஒரு பூத்துலையாவது ரீபோலுக்கு உத்தரவிடப்பட்டதா? ஒரு இடத்துல வன்முறை நடந்ததா? பீகார் வரலாற்றிலேயே வன்முறையற்ற ஒரு தேர்தல் இந்த தடவை தான் நடந்திருக்கு. சுதந்திரம் வாங்கல இன்னைக்கு வரைக்கும் பீகாரில் ஹையஸ்ட் போலிங் பர்சன்டேஜ் இருந்ததும் இந்த தேர்தல் தான். இப்போ ராகுல் காந்தி சொன்னது என்ன ஆயிற்று? இன்னைக்கு ஃப்ளோரில் அவராக சொல்கிறார், அவருக்கு தமிழ்நாடை பற்றி என்ன தெரியும்? அவருக்கு ஒரு அடிப்படை தகவலே தெரியாது. கலைஞர் திமுகவுடைய தலைவராக வந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக 2வது முறை டிஎம்கே வென்றதே கிடையாது.
இந்த வரலாறு ராகுலுக்கு தெரியாது. சரி, ராகுல் காந்தி இவ்வளோ பேசுகிறாரு, நீங்கள் எந்த காலமும் திமுக, நீங்கள் எந்த காலமும் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கவே முடியாதுன்னு. சரி, காங்கிரஸ் எந்த காலம் தான் ஆட்சியை பிடிக்க போகிறது? 60களில் கோட்டை விட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் அது எந்த இடத்துல இருக்கு? இல்ல அதுக்கு தான் ஒரு முயற்சி பண்றாங்களே. அதுக்கு தான் என்ன முயற்சி பண்ணாங்க? செல்வ பெருந்தகை மூலமா. செல்வ பெருந்தகை மூலியமா இல்ல, தாவேக்காவோட கூட்டணி வைத்து பிரவீன் சக்கரவர்த்தி பேச வைக்கிறது. சோ அங்க ஒரு விஜயை வச்சு ஒன்று ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்றாங்க. சரி, அதே நேரத்தில் பிரவீன் சக்கரவர்த்தியை நீக்கணும் கட்சியிலேருந்துன்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேருந்து கோரிக்கை வருது. அது ஏன்? இன்னொரு ரூமன் ஒன்று வருது, பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸுக்காகவே சந்திக்கல, அவருக்காக சந்திக்கிறாரு. அவர் தாவேக்கா பக்கம் போக போகிறாரு, காங்கிரஸ்லேருந்து விலகி தாவேக்காவில் சேர போகிறார். விஜய்கிட்ட சந்தித்தப்போ சொல்லியிருக்கா, அவருடைய க்ளோஸ் சர்க்கிளில் சில பேர் சொன்னாங்க என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேசிய அளவில் நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் யாருமே கிடையாது. இப்போ இருக்கிற ஆட்களில் சேர்ந்தாஞ்சரிக்கையாக ஒரு 20 செகண்ட் இங்கிலீஷ் சேனலில் உங்கள் இதில் யாருக்கும் பேச தெரியாது. நான் டெல்லியில் தான் இருக்கேன், உங்களுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனாக நான் இருக்கேன். இன்னொன்று, நான் வந்து ஒரு டேட்டா மேன், உங்களுக்கு அப்பப்போ டேட்டா அள்ளி விட்டுக்கிட்டே இருப்பேன். ராகுல் காந்திக்கு எப்படி கொடுத்து அவரை வந்து எங்கேயோ கொண்டு போனேன்னா அதே போல் உங்களையும் கொண்டு போவேன் டாப்புக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஆஃபர் பண்ணியிருக்கிறார். அதையும் விஜய் வந்து கணக்கில் எடுத்து கொண்டு இருக்கிறார். என்ன அவருக்கு ஒரே ஒரு ஹெசிடேஷன் அப்படின்னா, இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி இங்கே கொண்டு வந்துட்டால், நாளைக்கு காங்கிரஸோட ஒரு அலையன்ஸ் வைக்கிறதுன்னு முடிவெடுத்தால், இந்த மாதிரி அவரை அட்மிட் பண்ணுறது பாதகமாக அமைஞ்சிருமோன்னு அவர் யோசிக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒருத்தரை தூக்கிட்டு காங்கிரஸ் கட்சியோட நீங்கள் அலையன்ஸ் வைப்பீங்களா? இந்த மாதிரி நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறேன், பிரவீன் சக்கரவர்த்தியை நீக்கணும்னு ஏன் காங்கிரஸ்லேருந்தே ஒரு குரல் வருது? ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ராகுல் காந்தி பெருசாக பேசுகிறாரு, இன்னைக்கு டிஎம்கே கூட்டணி வேண்டாம்ங்கிற முடிவை ராகுல் காந்தி துணிச்சலாக எடுத்துட்டார்னா காங்கிரஸ் 2 விட்டு போகும். திமுகவை ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸ், திமுகவை எதிர்க்கக்கூடிய காங்கிரஸ்ன்னு 2 இருக்குது. இப்போ செல்வ பெருந்தகை வந்து அவருடைய ஆஃபீஸே இன்னைக்கு வந்து அறிவாலயம் மாறிட்டார். அவருக்கு சத்தியமூர்த்தி பவன்லாம் ஞாபகத்தில் இருக்குமா இல்லையானே தெரியல. அவர் அந்த அளவுக்கு ஒரு திமுக சார்பாளராக மாறிவிட்டார். திமுக என்ன சொல்லுங்க, திமுகவுடைய குரலை அவர் ஒலித்து கொண்டு இருக்கிறார். ஸோ இப்போ 2026 இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக திட்டவட்டமாக அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியோடு அவங்க பயணிக்கிறாங்க. காங்கிரஸோட இந்த விஷயங்கள்லாம் இருந்தாலும், ஆனால் குழு அமைச்சாச்சு. சிதம்பரமும் அது வந்து இந்த குழு தான் எழுதி நாங்கள் திமுக கூட தான் போகிறோம்னு உறுதிப்படுத்திட்டாரு. இது இல்லாமல் தமிழ் அன்சாரி, கருணாஸ், நிறைய பேருக்கு வந்து அவங்க உள்ள வந்து அகாமடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை பாஜகவை தவிர்த்து வேற யாருமே வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. இது அதிமுக தலைமைக்கு பலவீனம் தானே? முதல்ல ஒரு என்டையர் சினரியோவை நீங்கள் வெர்டிக்கலாக 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறீங்க. ஒன்று, டிஎம்கே சைடு இருக்கும் கூட்டணி அப்படியே தொடர்கிறது. அதிமுக சைடு முன்னை காட்டிலும் பிஜேபி வந்திருக்கிறது, அதற்கு மேல் யாரும் வரலை. அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்குறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் களத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. முதல்ல ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிளேயராக விஜய் வந்திருக்கிறார். இப்போ விஜய் வந்து இன்னைக்கு தேதிக்கு அவர் தனிச்சு போட்டியிடுவது அப்படின்னு அவரை முதல்வர்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. அவர் தலைமையில் கூட்டணி. இப்போ கூட்டணியில் எத்தனை கட்சி போகும் போகாது அது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு முக்கியமான பிளேயர். இப்போது அந்த பிளேயர் புதுசாக திடீர்னு உள்ள இந்த எலெக்ஷன்லேருந்து வர்றதுனால இப்போ இதுக்கு முந்தின எலெக்ஷன் வரைக்கும் இருந்த சீனரியோ அது என்ன பலன் கொடுத்ததோ அதே பலன் தொடருமா? ஏன்னா காட்சியே மாறி இருக்கு. இப்போ டிஎம்கே சைடு அதே கூட்டணி தான், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த கூட்டணியின் மூலம் கடந்த தேர்தல்களில் டிஎம்கே பெற்ற அதே பலனை, அதே வாக்குகளை இந்த முறை பெற முடியுமாங்கிறத கேள்வி. விஜய் யாருடைய ஓட்டில் கை வைக்க போகிறார்? விஜயை நோக்கி கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் உங்களால் சொல்ல முடியுமா? அவரே ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்தவர், தன்னை கிறிஸ்தவர்னு அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் தயக்கம் காட்டினது கிடையாது. இன்னொன்று, இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்டரியில், சுதந்திரத்துக்கு பிந்தைய தமிழக வரலாற்றில் ஒரு கிறிஸ்தவர் பேன் தமிழ்நாடு லீடராக எமர்ஜ் ஆனதே கிடையாது. ஏதாவது ஒரு கிறிஸ்தவர் எனக்கு சொல்லுங்க.
அப்படிங்கிறப்போ ஒரு கிறிஸ்தவன் வந்து ஒரு பெரும் தலைவராக உருவெடுக்கிறது, அதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறப்போ கிறிஸ்தவ மைனாரிட்டியினர் அவரை கைவிட்டுருவாங்களா? இப்படி ஒரு வாய்ப்புக்குத்தானே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று, கிறிஸ்தவ மிஷினரிஸுக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு. நார்த் இந்தியாவை காட்டிலும் சவுத் இந்தியா அவங்களுக்கு ரொம்ப சேஃப்னு நினைக்கிறேன். சவுத் இந்தியாவில் அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்படிங்கிற ஒரு முனைப்பு அவர்களிடம் இருக்குது. அதோடைய ஃபர்ஸ்ட் சக்சஸை அவங்க ஆந்திராவில் பார்த்தாங்க. கிறிஸ்தவரான ஜெகன்மோகன் ரெட்டியை அவங்க முதல்வராக்குவதற்கு முயற்சி செய்தார்கள், வெற்றி கண்டார்கள். திருமலை திருப்பதி இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு கிறிஸ்தவர் ஆட்சி செய்தார், அது சாத்தியமாயிற்று. அதுக்கு அடுத்தது அவர்களுடைய குறி தமிழ்நாடு. இன்னைக்கு வேலை கனிந்து வந்திருக்கிறது. விஜய ஒரு தனி கட்சி ஆரம்பித்திருக்கிறார், அவர் ஒரு கிறிஸ்தவர்னு தெரியும். தமிழகம் தழுவிய ஒரு கிறிஸ்தவ தலைவர்னு இல்லாதப்போ வாராது போல் வந்த மாமணி போல ஒரு கிறிஸ்தவர் தலைமை பொறுப்புக்கு வரணும், ஒரு தலைவராக எமர்ஜ் ஆகணும்னு பார்க்குறப்போ அவரை கிறிஸ்தவர்கள் கைவிடுவார்களா? அப்போ கிறிஸ்தவர்கள் ஓட்டு பெருமளவு போகும். இன்னைக்கு வரைக்கும் எந்த முயற்சியும் இல்லாமல் திமுகவுக்கு கிடைத்து வந்து ஒரு 5-6% கிறிஸ்தவர்கள் வாக்கு, ஓசிக்கு கிடைச்சிருந்த வாக்கு பெருமளவு அந்த பக்கம் சிதறடிக்கப்படும். அதே போல முஸ்லிம்ஸ் பெருமளவு டிஎம்கேக்கு போடுவாங்க. ஆனால் முஸ்லிம் பெண்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அது ஒரு கேள்வி இருக்கு. விஜயுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள், 18 to 40 வயசுக்கு உட்பட்ட பெண்கள், அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க? அதே போல விஜய் வந்து பெருமளவு எஸ்சி சமூகத்தினால் பெருமளவு ஈர்க்கப்பட்டு இருக்கிறார். அப்படிங்கிறப்போ எஸ்சி இளைஞர்கள் பெருமளவு விஜய் பக்கம் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவருடைய வாக்கு எந்த அளவுக்கு, அந்த எஸ்சி சமூகத்தினுடைய வாக்கு எந்த அளவுக்கு பிரிய போகிறது? இப்போ அதனால நார்த்தில் வந்து திருமாவளவனுக்கு ஒரு பெரிய அடி விழுதுன்னு வச்சுப்போம். அவர் டிஎம்கே கூட்டணியில் இருக்கு, அதனுடைய தாக்கம் அந்த கூட்டணிக்கு தான் தாக்கம். அப்போ கூட்டணி சருவுக்களை நோக்கி போகும். இப்படி ஒவ்வொன்றா பாருங்க, ஃபர்ஸ்ட் டே ஓட்டர்ஸ் எவ்வளோ பேர் பிரியும். நீங்கள் வந்து பார்ட்டி வைஸ் பார்க்குறீங்க, நான் வந்து சமூக வாரியாக இந்த விஷயத்தை பார்க்குறேன், டெமோகிராஃபிக்கலாக பார்க்குறேன். அப்படி பார்த்தால் இன்னைக்கு நேற்றுக்கு வரைக்கும் இருந்த கூட்டணி, அதே கூட்டணி அப்படியே தொடர்ந்தாலும் அதே வாக்குகளை திமுக பெற முடியாது. அப்போ இதன் மூலமா கடந்த காலத்தில் திமுக எந்த அளவுக்கு வாக்குகளை பெற்றதோ அதுல ஒரு 10%, 8% குறையுதுன்னு வச்சுப்போம். விஜய்க்கு வந்து 20% வரைக்கும் கிடைக்கும், திட்டவட்டமா 18% குறையாதுன்னு சொல்ற நிபுணர்கள்லாம் இருக்காங்க. 20% அப்படிங்கிறாங்க. இந்த 20% ஒரு கணக்கு வச்சுக்கிட்டாலும் நான் வந்து விஜயினால டிஎம்கேக்கு ஒரு 10% வாக்குகள் போகும்னு நான் வச்சுக்கிறேன். சரி, அதே நேரத்தில் ஏடிஎம்கே சைடு வரும். ஏடிஎம்கேக்கு இன்னைக்கு ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி வாங்கின வாக்குகளை கணக்கு பண்ணாலே ஒரு அரௌண்ட் 40% கிடைச்சிடும். மற்ற கட்சியெல்லாம் இன்னும் நான் சேர்க்கல. இல்லை, அதில் ஒரு சின்ன குறுக்கீடு, அதில் வந்து அதை நோக்கி விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன 40% அப்படிங்கிறது 2024 டேட்டா அடிப்படையில் சொல்கிறது. ஆனால் வந்து நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். ஸோ வந்து இவங்க வந்து 2021 தான். இல்லை, அதனால தான் நான் வந்து 40க்கு குறையாதுங்கிறேன். ஏன்னா சட்டப்பேரவை தேர்தலை எப்போதும் லோக்சபா தேர்தலை காட்டில் அதிகமாகத்தான் அதிமுக வாக்குகளை பெறும். அதிமுக எப்போதுமே அது கூடுதலாக தான் வாக்குகளை பெறும். ஆனால் பாஜக அதே 18% வாங்குமா? பாஜக கூட்டணி, பாஜக தனியா எங்க 18% வாங்கிச்சு, 11% வாங்கிச்சு. பாஜக கூட்டணி 18%. அதுல அந்த கூட்டணியில இருந்த டிடிவி தினகரன் இங்க இல்ல. நான் எப்போதுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும், டிடிவி தினகரன் ஓபிஎஸ்சி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸை கன்சிடரே பண்ணல. அவர் வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயிச்ச காலத்திலேயே நான் புதிய தலைமுறையில சொன்ன வார்த்தை, டிடிவி தினகரனை ஒரு தனி அரசு கொங்கு நாடு ஈஸ்வரன் ரேஞ்சில் தான் வைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஒரு பொருட்படுத்தத்தக்க அரசியல்வாதியே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த நிலைப்பாட்டிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் மாறினது கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்லாம் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் ஹூ இஸ் டிடிவி தினகரன். 22 தொகுதி இடைத்தேர்தல் வந்தப்போ 8%க்கு மேலே அவர் வாக்குகளை பெற்றிருந்தார். அதே இது 2019 மக்களவை தேர்தலும் போது அவருக்கு வந்து 5.5% கிடைத்ததுன்னு ஞாபகம். அதற்கு பிறகு 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 165 தொகுதிகளில் போட்டியிட்டு 2.3% வாக்குகளை பெற்றார். 2024 லோக்சபா எலெக்ஷன் 0.9%. இதுதான் அவருடைய வாக்கு. ஸோ
அவருடைய வாக்கு வங்கி தொடர்ந்து சரிந்து வந்திருக்கிறது. ஒன்று. அதிகபட்ச இரண்டாவது 2019 வாங்கினது. 2019 தான் அவருடைய அதிகபட்ச. 2019 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தான் அதிகம். அதே 2019 லோக்சபா எலெக்ஷன் வந்ததுல அதுல 5.5% ஏதோ ஒன்று. ஆமா 5.5%. அதுக்கப்புறம் சட்டப்பேரவை தேர்தலில் 2.3%, 165 தொகுதியில் போட்டிட்டு. இன்னொன்று அதில் அவர் அலையன்ஸ் வச்சிருந்து எஸ்டிபிஐயோடையும் தேமுதிகவோடையும். இதில் வந்து பெரிய கட்சிகளுடைய வாக்குகளே கலக்கலை. ஸோ அவருக்கு 2021 இருந்த வாக்குகள் அவ்வளவுதான், 2.3%. இன்னும் கீழே போயிருக்கும். ஏன் கீழே போயிருக்குன்னு சொல்றேன்னா, வாக்குகள் தேர்தலுக்கு தேர்தல் சரிஞ்சிட்டு வருது, அது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக தெரியுது. அன்றைக்கு அவரோடு இருந்த ரொம்ப முக்கியஸ்தர்கள் அவர்கள் யாருமே இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு செந்தில் பாலாஜி அவரோட இருந்தாங்க, இன்னைக்கு கிடையாது. தங்க தமிழ்ச்செல்வன் இருந்தார், இன்னைக்கு இல்லை. முன்னாள் அமைச்சர் எசக்கி சுப்பையா அவரோட இருந்தார், இன்னைக்கு கிடையாது. தன்னை சுற்றி இருந்த பட்டாளம் அத்தனையும் அவர் இழந்திருக்கார், இன்னைக்கு அவர் மட்டும்தான் இருக்காரு. அப்படிங்கிறப்போ முக்கியமான நிர்வாகிகளையும் அவர் இழந்திருக்கிறார், வாக்குகளையும் இழந்திருக்கிறார். அப்படிங்கிறப்போ அவர் இந்த என்டிஏல இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன? அவரை வந்து ஒரு கம்யூனிட்டியோட கனெக்ட் பண்ணி அவரை வந்து இந்த கம்யூனிட்டியினுடைய ஒரு மாபெரும் நாயகன்கிற மாதிரியே சித்தரிச்சுட்டு இருப்பாங்க. அவரையும் சரி ஓபிஎஸ்ஸையும் சரி ஒரு கம்யூனிட்டியோட மையப்படுத்தி அந்த கம்யூனிட்டியுடைய மாபெரும் தலகர்த்தர்கள் அப்படிங்கிற மாதிரியா சித்தரிப்பாங்க. ரைட்டு, 2 பேரும் அந்த கம்யூனிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல தானே இப்போ போட்டிட்டாங்க 2024. ஏன் தோற்றார்கள்? ஏன் தோற்கணும்? ராமநாதபுரத்தில் 3 முறை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் போட்டியிடுகிறார். அங்கே ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் ஜெயிக்கிறார். வெறும் முஸ்லீம் வாக்குகளை மட்டுமே பெற்று அவரால் ஜெயிச்சிருக்க முடியுமா? முக்குலத்தர் வாக்குகளையும் தான் அவர் பெற்றார். ஏன் ஓபிஎஸ் சமூகத்திலும் ஓபிஎஸ்ஸை கைவிட்டாங்க? சார் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சவுத்தில் இது பல தடவை சொல்லியிருக்கோம், உங்கள் இதுலேயே சொல்லியிருக்காங்க, சவுத்தில் ஜாதி பார்த்து வாக்களிக்கவே மாட்டார்கள். நிறையா பேருக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கே இதில் ஒரு குழப்பம் இருக்குது. அதாவது சவுத்தில் எப்படி அப்படின்னா பொலிட்டிக்கலாக தான் டெசிஷன் எடுப்பாங்க. சவுத்தில் இவர் இன்னார் நம்ம ஆள் நிற்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த கம்யூனிட்டி அப்படியெல்லாம் போட்டுறாரு. நான் இது வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இருக்காரு, தேவர், அவர் உதாரணத்தை வச்சே பல தடவை சொல்லியிருக்கேன். தேவர் திருமகனார் அளவுக்கு மிகப்பெரிய தலைவர் யாருமே கிடையாது. அவர் இருந்த காலத்திலேயே அவர் சமூகம் பெருவாரியாக இருக்கக்கூடிய பகுதியிலேயே பெரும்பாலான தொகுதிகளில் காங்கிரஸ் தான் வென்றது. ஒரு சில தொகுதி தான் அவருடைய ஃபார்வர்ட் பிளாக் வென்றது. அல்ல தேவர் திருமகனார் எப்போதுமே தோற்றது கிடையாது. அவர் வந்து வாழ்க்கை முழுக்க வென்றவர், அல்ல சந்தேகம் கிடையாது. ஆனால் அவருடைய உயரத்துக்கு அவருடைய கட்சி போகலை. நீங்க சொல்ற இந்த ஜாதி அரசியல் சவுத்தில் ரொம்ப இருக்கிற மாதிரி ஒரு பூடகமான ஒரு பின்னலை வந்து எப்போ பார்த்தாலும் மீடியாக்கள் முன்வைக்கல. ஏன்னா இந்த மீடியாக்கள் எல்லாமே மெட்ராஸ் சென்ட்ரிக் மீடியா சார். இந்த மெட்ராஸ்காரங்களுக்கு சவுத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது சார். நான் சவுத்தில் இருந்தவன், படித்தது வளர்ந்த எல்லாம் மதுரை, பிறந்தது தேனி மாவட்டம் சின்னமனூர். எனக்கு தெரியும் சவுத் என்னன்னு. சவுத்துடைய சைக்கே வேறாங்க. அங்கே இந்த ஜாதியை வச்செல்லாம் ஓட்டே போட மாட்டாங்க. ஜாதியை வச்சு ஓட்டு போட்டிருந்தா நவாஸ் கனி ராமநாதபுரத்தில் ஜெயிப்பாருங்க. யோசிச்சு பாருங்க. நீங்கள் அங்கே முஸ்லீம் வாக்குகளை மட்டுமே பெற்று நவாஸ் கனியால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முக்குலத்தோர் எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. ஏன்னா ஓட்டுன்னு வந்தாச்சுன்னா பொலிட்டிக்கலாக தான் டிசைட் பண்ணுவாங்க, ஜாதியை வச்செல்லாம் டிசைட் பண்ணுறதே கிடையாது. அதிமுக. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் வந்து வட தமிழகத்தில் 2 பெரிய கம்யூனிட்டிக்கு இடையில பெரும் மோதல் ஏற்பட்டால் அதை இம்மீடியட்டாக 2 கட்சிகளுக்கு இடையிலான மோதலாகவும் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கான சாத்தியம் உண்டு. இதே போல சவுத்தில் 2 ஜாதிகளுக்கு இடையில மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டால் அதை 2 கட்சிகளுக்கு இடையிலான மோதலாக உங்களால் பார்க்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இங்கே வந்து ஜாதி அடிப்படையிலான வாக்களிப்புன்னு ஒன்று கிடையாது. அங்கே ஜாதி அரசியலுங்கிறது டு வாட் எக்ஸ்டென்ட்னு ஒரு கேள்வி இருக்குது சவுத்தில். என்னன்னா தொகுதியை பார்த்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணலாம், அது வரைக்கும் தான் ஜாதி. மக்கள் வாக்களிக்கிறது ஜாதி அடிப்படையில் இல்லை, பொலிட்டிக்கலாக தான். ஸோ அதனால இப்போ என்னன்னா ஏடிஎம்கேக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு இப்போ இருக்கிற வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் கிடைத்தாலே அவர்களுடைய வாக்குகள் பெருமளவு, அதாவது டிஎம்கே தரப்பில் சிதறுகின்ற காரணத்தினால சுலபமாக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 2021 சரி 2024 சரி
நீங்கள் வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கு இடையில எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். 4% தான் இருக்குது. இப்போ வரவேண்டிய சிறுபான்மையினர் வாக்கு வராத காரணத்தினாலேயே ஒரு 7-8% இழக்கும்னா அந்த ஒரு ஃப்ரண்ட்லேயே வந்து என்டிஏ டிஎம்கே காட்டில் ஒரு 2-3% கூடுதலாக பெறும். ஆனால் அதை தவிர்த்து இன்னும் பல ஆங்கிளில் டிஎம்கே வாக்குகளை இழக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்லை ஒன்றே ஒன்று இருக்குது, என்னென்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல, அதிருப்தி, அதை ஏடிஎம்கே ஸ்கோர் பண்ணுற மாதிரி விஜயும் ஸ்கோர் பண்ணுவார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏடிஎம்கேக்கு விஜயால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த ஒரு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான். ஆனால் விஜயால் டிஎம்கேக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது பல முனைகளில் இருக்குது. மைனாரிட்டி வாக்குகளை இழக்கும், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வாக்குகளை இழக்கும், எஸ்சி ஓட்ஸை இழக்கும், மகளிர் வாக்குகளை இழக்கும், இவ்வளவும் இருக்குது. அதனால்தான் இதை வந்து அந்த பழைய கணக்குப்படி நீங்கள் பார்க்க முடியாது. புதுசாக விஜய்ங்கிற நியூ பிளேயர் வந்திருக்கிறார். அப்போ அதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறதை உணர்ந்து அதுக்கேற்றபடி நம்ம கால்குலேஷன் போடணும்னு சொல்கிறேன். இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்ட்டு மீண்டும் சொல்லியிருக்கிறார். ஸோ கூட்டணிக்கான முடிவு எடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் பொதுச் செயலாளருக்கு தரப்படும் சொல்லிட்டு பொதுக்குழுவிலே தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ இந்த செய்தியையும் இன்னொரு பக்கம் ஒரு செய்தி வருது, நாளிதழே வந்திருக்கு. கரூர் விவகாரம் தொடர்பாக இந்த சிபிஐ நடத்தி வரக்கூடிய இந்த விசாரணை அப்படிங்கிறது விஜயை மையப்படுத்தி செல்கிறது. அந்த விசாரணையில வந்து விஜயை கார்னர் பண்ற மாதிரியான கேள்விகள் அதிகம் தென்படுகிறது அப்படின்னு தினமலர்ல ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ வெளிப்படையா கேட்க விஷயம் அப்படின்னா, அப்போ கூட்டணிக்குள்ள விஜய் வரணும் அப்படிங்கிறதுக்காக சிபிஐயை வைத்து ஆர்ம் ட்விஸ்ட் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலைங்க, ஏன்னா பிஜேபி டாப் லீடர்ஷிப்லேயே 2 விதமான கருத்து உண்டு. அது எனக்கு என்னன்னு தெரியும். ஒரு சில கோர் டிஸ்கஷனில் நானே பங்கேற்றிருக்கிறேன். விஜய் வரணும், வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதே லெவலில் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு சில விஜய் வராமல் இருப்பது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் வந்துட்டால் அவரோட வரக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டு திரும்பவும் டிஎம்கேக்கு போயிடும். அது டிஎம்கேக்கு தான் நன்மையாக இருக்கும். எனவே விஜய் என்டிஏவுக்கு வர வேண்டாம், வெளியில் இருந்து களமாடி அந்த வாக்குகளை பிரித்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய பிஜேபி தலைவர் சத்தமே இல்லாமல் விஜயெல்லாம் சந்திச்சுட்டு வந்தார். அவரோட பட்னப்பாக்க வீட்டுக்கே போயிட்டு வந்தார். பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்காங்க, கூட்டணி பற்றியே பேசியிருக்காங்க. அதில் 2 விதமான கருத்து இருந்து. அவங்க 2 பேருமே நான் வர்றது டிஎம்கே இதை வீழ்த்துமா, நான் வராமல் இருப்பது டிஎம்கே வீழ்த்துமா அப்படின்னே விஜய் கேட்டிருக்கிறார். இல்லை ஒன்று நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒன்றே மட்டும் சொல்கிறேன், விஜய் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, அவருடைய முடிவு எந்த முடிவாக இருந்தாலும் சரி அது பிஜேபியின் முடிவாகத்தான் இருக்கும். அது அமித்ஷாவின் முடிவாக இருக்கும். அவர் வரலேன்னு முடிவெடுத்தாலும் அது அமித்ஷாவின் முடிவு தான், வருகிறேன்னு முடிவெடுத்தாலும் அது அமித்ஷாவின் முடிவு தான், விஜயோட முடிவு கிடையாது. இந்த நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, இதுதான் உண்மை. பளிச்சுன்னு உடைச்சு பேசியிருக்கேன். எது செய்தால் நல்லது, எதை செய்தால், நேற்றைக்கு லோக்சபாவில் அமித்ஷா பேசினோல டிஎம்கே ஆட்சியை துடைத்தொழிக்க வேண்டும் அப்படின்னு, அதுக்கு எது சரியா வருமோ அது நடக்கும். ஆனா பாண்டிச்சேரி சிபிஐ சொல்றீங்க, சிபிஐலாம் வர்றதுக்கு முன்னாலேயே நான் சொல்லியிருக்கேன். இல்ல சிபிஐ கூட வச்சிருவோம். ஆனா பாண்டிச்சேரியில இப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு. அதுல ஒன்றிய அரசு அப்படின்ட்டு அந்த திமுக வார்த்தை சொல்றாரு. கொஞ்சம் இருங்க, மத்திய அரசு வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கல அப்படின்ட்டு பாஜக தான் இதைத்தாங்க சொல்றேன். நீங்க மேலை நாடுகளில் போனீங்கன்னா இந்த லுக்கலைக் காம்படிஷன் ஒன்று வைப்பான். லுக்கலைக் காம்படிஷன்னா ஒரு பெரிய பிரபலமான மனிதர், அவரை போலவே தோற்றம் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு போட்டி வைப்பாங்க. அதில் ரொம்ப எக்ஸாக்டாக அவரை போலவே இருக்கிறவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. ஒரு ரொம்ப பெரிய ஒரு சிங்கர் ஒருத்தர் இருந்தார், அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலர் மேன். அவருடைய படத்தை போட்டு அவருடைய லுக்கலைக் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. இவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, நம்மளே போய் கலந்துக்கிட்டா, உடனே அவர் போய் கலந்துக்கிறார். கலந்துக்கிட்டா
அவரை விட்டாங்க, அவருக்கு தேர்ட் ப்ரைஸ் ஒரிஜினல் அவரை போலே தோற்றவருக்கு இன்னொருத்தருக்கு கொடுத்தாங்களாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாரோ ஒருத்தருக்கு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த விதமான லுக்கலைக் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்களே சொன்னீங்க, அவர் வந்து டிஎம்கே என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே சொல்லுகிறார். மேடையில் பெரியார் படத்தை வச்சுருக்காரு. எஸ்ஐஆரை எதிர்க்கிறாரா, எதிர்க்கிறார். நீட்டை எதிர்க்கிறாரா, எதிர்க்கிறார். டிஎம்கே என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே செய்கிறார். டிஎம்கே அரசியலை அப்படியே கொண்டு செலுத்துகிறார் விஜய். ஸோ டிஎம்கே அரசியலை அப்படியே கேர் அவுட் பண்ணுகிறார். ஆனால் டிஎம்கே எதிர்க்கிறார். இது எப்படி? விஜய் பண்ணுறது எல்லாமே டிஎம்கே அரசியலுங்க, ஆனால் அவர் வந்து டிஎம்கேயை எதிர்க்கிறார். அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, பேசிக் ஸ்ட்ராட்டஜி என்ன? ஒரு சாதாரண மனுஷனுடைய டோனில் நீங்கள் பேசி பாருங்க. ஓ என்னையா டிஎம்கேன்ட்டு, டிஎம்கே என்ன சொல்கிறா அதுதானே இவருன்னு சொல்கிறாரு. இத்தனை தான் டிஎம்கே போட்டு ஒரு தடவை தம்பிக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னா, அப்போது நான் வந்து டிஎம்கே மாறுவேட போட்டியில் நான் டிஎம்கே வேடத்தையே போட்டு டிஎம்கே தான் நான் அப்படின்னு நம்ப வைப்பேன். டிஎம்கே ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணலாம்ல. டிஎம்கே ஒரு அரசியலை மேற்கொள்ளுகிறது, அதே அரசியலை நானும் முன்னெடுக்கிறேன். இப்போ டிஎம்கேக்கு எனக்கு வித்தியாசம் இல்லைங்க. அப்போது காலங்காலமாக டிஎம்கே அதனுடைய ஈத்தோஸில் அதனுடைய பிரின்சிபலில் ஒரு கமிட்டடாக இருக்கக்கூடியவன் இவரை தானே சொல்கிறாரு. டைவர்ட் ஆனால் என்ன ஆகுங்க? டிஎம்கே முகமூடி அணிந்து டிஎம்கே எதிர்ப்பது, அவங்க அரசியலை முன்னெடுப்பது, ஆனால் அவர்களை அரசியல் ரீதியாகவே எதிர்கொள்வது. இது எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜின்னு பாருங்க. இதுதான் ஆபத்து, டிஎம்கேக்கான ஆபத்தே. இதுதான் எம்ஜிஆர் பண்ணாரோ அதே கொள்கைகள், அதே இப்போ அமித்ஷா பண்றான்னு நான் சொல்றேன். ஓ விஜய் பண்ணலையா? நான் தான் சொல்லிட்டேன். இவர் வந்து தனிச்சு போட்டியில் எந்த முடிவு எடுத்தாலும் அது டெல்லியின் முடிவாக இருக்கும். சார் இல்லை சார், நீங்கள் தான் இதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்டியன் மிஷனரி இருக்கு அப்படின்றீங்க. ஸோ இப்போ அமித்ஷாவுடைய முடிவாக இருக்கும். ரெண்டுக்கும் முரண்பாடு இல்லையா? ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஜெகன்மோகன் ரெட்டி பின்னால் கிறிஸ்டியன் மிஷனரி இருந்ததில்ல, அவருடைய பீரியடில் கன்வென்ஷன்ஸ் எவ்வளோ இருந்தது. ஆனாலும் அந்த 5 ஆண்டு காலம் என்டிஏவோட சப்போர்ட்டும் அவருக்கு இருந்ததில்லை. இவரோட சப்போர்ட் இல்லைன்னா அவர் என்னைக்கோ ஜெயிலுக்கு போயிருப்பார். இவரும் சப்போர்ட். ஆமாம், சிபிஐனுடைய கோர்ட்டு தீர்ப்பு என்னைக்கோ வந்திருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரை வச்சுட்டு இருந்தாங்கல்ல, என்ன காரணம்னு நினைக்கிறேன்? இல்லை எவிடென்ட்டாக தெரிஞ்சது நம்ம ஜெகன்மோகன் ரெட்டியை வச்சு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை ரொம்ப க்ரஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் க்ரஷ் பண்ணுறீங்க, அவரை சின்ன பின்னமாக்கி செதறடிக்கிறீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? கடைசியாக புகலிடும். ஆந்திராவில் சிரஞ்சீவி என்ன காரியம் பண்ணார், அந்த காரியத்தை பண்ணார். அவர் வந்து காங்கிரஸோட ஐக்கியமாவார். இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒன்று மூப்பனார் ஆரம்பித்ததும் மொத்த காங்கிரஸும் எங்கே போச்சு? மூப்பனாரோட போச்சு. அதே போல் இன்னைக்கு மொத்த காங்கிரஸும் ஜெகன்மோகன் ரெட்டிகிட்ட இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸ்ன்னு ஆக்கிட்டு அதை டீஃபங்க் பண்ணி ஒன்றும்லாம் ஆக்குறது ரொம்ப ஈஸி. திரும்ப அவர் காங்கிரஸோட ஐக்கியம் ஆகிட்டார்னா திரும்ப ஒரு ஸ்டேட்டில் கம்ப்ளீட்டாக 0 அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வரப்பட்ட காங்கிரஸ் திரும்ப உயிர்த்தெழும். அதுக்கு ஒரு ரீசரக்ஷன் கிடச்சி போகும். அப்போது காங்கிரஸ் வந்து எப்போதுமே ஆந்திராவில் ஒரு சமாதி கட்டின நிலையிலேயே இருக்கணும். அப்படின்னா ஆந்திராவில் அப்படியே இருக்கணும்னா நீங்கள் கொஞ்ச காலத்துக்கு ஜெகன்மோகன் ரெட்டியை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அவருக்கு பின்னால் சர்ச்சை இருக்கா, யார் வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க. பொலிட்டிக்கலாக என்னுடைய முதல் எதிரி யார்? ஒவ்வொரு ஸ்டேட்டாக யாரை ஒழிச்சுக்கணும்? இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் தேசியத்தினுடைய எதிரி பிஜேபி எதிரி இல்லை, தேசியத்தின் எதிரி யாரு? டிஎம்கே. அப்போ டிஎம்கேக்கு எதிராக டிஎம்கே போலவே இருக்கிற ஒருத்தரை நான் களம் இறக்கி விடுறேன். அவருக்கு பின்னால் கிறிஸ்டியன் மிஷன் யார் வேணாலும் இருந்துட்டு போகுது, எனக்கு என்ன கவலை? தேசியத்தின் எதிரிய நான் வந்து செயலிழக்க செய்யணும். அதுக்கு இன்னைக்கு தேதிக்கு நான் இவரை ஆதரிப்பேன். நாளைக்கு என்ன நடக்குங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி ரொம்ப ரீசண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமாக போய்கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் விவகாரம். அதில் குறிப்பாக நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக எதிர்கட்சிகள் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த இம்பீச்மெண்ட் மோஷன், அதுக்கான அந்த மனு அப்படிங்கிறதும், அதுக்கு ஜிஆர்எஸ்க்கு எதிராக தமிழகத்தில் ஆற்றப்படக்கூடிய அந்த எதிர்வினையில் எந்த மாதிரியான ஒரு தரம் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு விமர்சனம் இருக்குது.
ஆனா நேற்று அமித்ஷா அவர்கள் பேசும்போது ஜிஆர் இந்த நீதிபதி தொடர்பான விஷயத்துல அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுற மாதிரி அவர் பேசினார். ஸோ இது எதை உணர்த்துது, இது எப்படி போகும்னு நினைக்கிறேன்? அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேர்தலில் எதிர்க்கட்சிகள் தோற்றால் தேர்தல் ஆணையர் மிரட்டப்படுகிறார். தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையம் எல்லாமே சந்தேகிக்கப்படுகின்றன. அதே போல இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரலைன்னா இப்போ நீதிபதி மிரட்டப்படுகிறார். அந்த நீதிபதியுடைய இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்ணுறாங்க. அதான் அமித்ஷா சொல்லியிருந்தார், சுதந்திரத்துக்கு பிந்தைய இந்தியாவில் ஒரு தீர்ப்பு வழங்கியமைக்காக நீதிபதி மேலே இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா இதான் முதல் தடவை. இதுக்கு முன்னால் எப்போது நடந்தது? உங்களுக்கு அவருடைய தீர்ப்பு பிடிக்கலைன்னா சட்ட ரீதியாக பரிகாரம் காண முடியும். நீங்கள் மேல்முறையீடு போகலாம். அதுலேயும் உங்களுக்கு சாதகமாக இல்லையா, அதுக்கு மேலேயும் போகலாம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பே உங்களுக்கு சாதகமாக இல்லையா, நீங்கள் ரெவ்யூ பெட்டிஷன் போடலாம். அதுலேயும் உங்களுக்கு சாதகமாக கியூரேட்டிவ் பெட்டிஷன் வரைக்கும் போடலாம். ஸோ இவ்வளவு சட்ட ரீதியான பரிகாரங்கள் இருக்கிற போது இந்த விதமான தீர்ப்பை கொடுத்தா நீ எப்படி இப்படி தீர்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி நீதிபதியை கேள்வி கேட்டு அதை வச்சு ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தா, பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தா, அது என்ன அர்த்தம்? இன்னொன்று, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து 124 ஆர்டிக்கிள் உட்பிரிவு 4 தெளிவாக சொல்லுகிறார் என்ன காரணத்துக்காக இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரப்படணும். அவர் வந்து நிதி ரீதியான முறைகேட்டில் ஈடுபட்டார், அதே போல ஒழுங்கினமாக இருந்தார். இந்த ரெண்டுமே கிடையாது. அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு இவர்கள் விரும்பியது போல அவர் தீர்ப்பு வழங்கவில்லைங்கிறது. அப்புறம் இன்னொன்று அவர் சொல்லியிருக்காங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாக இவர் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை சார்ந்தவர் என்கின்ற காரணத்தினால்தான் அவர் குறிவைக்கப்படுகிறார். நான் ஒன்று கேட்குறேன், ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுத்தார்ல, இந்த தீர்ப்பை எதிர்த்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் அமர்விட்ட மேல்முறையீடு செஞ்சாங்கல்ல, அந்த மேல்முறையீட்டு அந்த அமர்வு என்ன தீர்ப்பை கொடுத்தது? ஜிஆர்எஸ் தீர்ப்பை உறுதி பண்ணாங்க. அதை உறுதி பண்றாங்க. இன்னொன்று, இந்த வழக்கை ஜிஆர்எஸ்ஏ தொடர்ந்து விசாரிப்பார்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஜிஆர்எஸ் இந்த விதமாக தீர்ப்பு தந்தார், அவர் வந்து ஒரு சமூகத்தினருக்கு ஆதரவாக செயல்படுகிறார், இந்த தீர்ப்பு தவறு அப்படின்னா இந்த தீர்ப்பை என்டார்ஸ் பண்ணாங்களே 2 நீதிபதிகள், அவங்க மேலே ஏன் சார் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரல? என்ன காரணம்? இந்த தீர்ப்பு தப்பு, இந்த தீர்ப்புக்கு பின்னால் இருக்க ஆட்டிடியூட் தப்புன்னா இந்த தீர்ப்பை அப்பீல்டு பண்ணாங்கல்ல, உறுதி செய்தார்கள்ல, இப்போ அவங்கள பத்தி ஏன்னா அவர்கள் 2 பேருமே ஜிஆர்எஸ் எந்த சமூகத்தை சார்ந்தோ அந்த சமூகத்தை சாராது. இதுல நிறைய லேயர் இருக்குங்க. இந்த பின்னால் இருக்க நோக்கம் ரொம்ப மோசமான ஒரு நோக்கம் இருக்கு. 2வது நோக்கம், எங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினால் அவ்வளவுதான் அப்படின்னு நீதிபதியை மிரட்டக்கூடிய ஒரு தொனியில் இருக்கு. அது என்ன டோன் அப்படின்னா, இப்போ இவங்க வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் பண்றாங்க, நிச்சயமா இந்த இம்பீச்மெண்ட் மோஷன்லாம் செல்லுபடி ஆகாது. அநேகமாக ஓம் பிர்லா லெவல்லே அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஏன்னா அவங்க சொல்லியிருக்க காரணங்கள் வந்து சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணங்களே இல்லை. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா அதை முதல்ல அலோவ் பண்ண வேண்டியது சபாநாயகர். அவர் அலோவ் பண்ணாதான் அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த 3 பேர் கொண்ட கமிட்டி இவங்க காரணங்களை ஆராய்ந்து இந்த காரணங்கள் உண்மைன்னு அது சொல்லணும். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் லோக்சபாவில் வாக்கெடுப்புக்கு விடுவாங்க, லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும். அந்த வாக்கெடுப்புக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 2 அவையிலையும், அதாவது மினிமம் மெஜாரிட்டி மெம்பர்ஸ், அதாவது டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளவோ அதில் 50%க்கு மேலேயும், அன்னைக்கு வந்திருந்து வாக்களிக்கக்கூடிய எம்பிக்களில் 2/3 மெஜாரிட்டியோடையும் அந்த தீர்மானம் ஜெயிக்கணும். இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரு நீதிபதி கூட இம்பீச்மெண்ட் மோஷன் மூலமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டதே கிடையாது. 1993 சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ராமசாமி அவர்களுக்கு எதிராக கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இது லோக்சபாவில் தான் இனிஷியேட் பண்ணாங்க, டிஃபீட்டட், தோற்று போச்சு. அதுக்கப்புறம் 2011 தான் அப்போ கொண்டு வந்தாங்க ஒன்று. அப்போ வந்து லோக்சபாவில்
நிறைவேற்றப்பட்டது, ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டது, லோக்சபாவில் கொண்டு வருவதற்குள்ளே அவர் ராஜினாமா செய்து விட்டார். யாருமே தகுதி நீக்க தீர்மானத்தின் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது கிடையாது. அதனால் இது டிஃபீட் ஆகும். இது டிஃபீட் ஆகும் தெரிஞ்சே இவங்க ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, இது நீதிபதிக்கு விடுக்கிற எச்சரிக்கை. எங்களுக்கு எதிராக தீர்ப்பு தந்தீங்கன்னா நாங்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் வரைக்கும் போவோம். இதை வச்சுட்டு பார்லிமெண்ட்டில் 2-3 நாள் உங்கள் பேரை நாரடிப்போம், உங்களை அசிங்கப்படுத்துவோம், கேவலப்படுத்துவோம். அதாவதுங்க, இந்த கந்து வட்டிக்கு கொடுத்துட்டு அந்த அளவுக்கு கொடுக்கலைன்னா வெளியில் நின்று கெட்ட வார்த்தையினாலே திட்டுவாங்க தெரியுமா, ரொம்ப கேவலமாக. அதை மாதிரியான ஒரு முறைங்க. இதை ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் மேனரில் ரொம்ப ஒரு சட்டபூர்வமாக இவங்க செய்கிறாங்க. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விதமான முயற்சிக்கு பின்னால் இருக்க இன்னொரு ஆழமான காரணம். நாளைக்கு ஓட்டு கேட்குறப்போ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்து மக்களிடம் உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ பாடுபட்டோம் பார்த்தீங்களா, உங்கள் தர்கா இருக்கிற இடத்து பக்கத்தில் இருக்க தீபத்தூரில் கடைசி வரைக்கும் ஏற்ற விடலையில், நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து நாங்கள் செந்துக்கா தூக்கினோமா இல்லையா, யாராவது அங்கே போக முடிஞ்சா எப்படி பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஹைகோர்ட்டுக்கு போனோம், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனோம், இம்பீச்மெண்ட் மோஷனே கொண்டு வந்து கதர் அடித்தோம்ல, நாங்கள் தோத்தாலும் உங்களுக்காக எவ்வளோ பாடுபட்டோம். இதே போல் நாளைக்கு வர்ற என்டிஏ கவர்மெண்ட் உங்களுக்காக பாடுபடுமா, எடப்பாடியார் பாடுபடுவாரா, யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு மெசேஜை கொண்டு வரும். அதை டிஎம்கே ஐடி விங் திறம்பட செய்யும். இந்த மெசேஜை கரெக்டாக கொண்டு போவாங்க. எதனால இது இவ்வளோ தூரம் செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. என்னென்னா, இந்த தடவை சிறுபான்மையினர் ஓட்டை வந்து விஜய் பிளவுபடுத்தி விடுவாரோ. இதுக்கு முன்னால் ஓசிக்கு கிடைச்சிருந்த ஒரு 10-12% ஓட்டு இந்த தடவை பெருமளவு இல்லாமல் போய்விடுமோ, அது சிதறடிக்கப்பட்டு விடுமோங்கிற பயம் இருக்கு அவங்களுக்கு. அதனால இப்படி ஒரு விளையாட்டு விளையாடி பார்க்குறாங்க. பட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு லார்ஜர் இதில் இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. டிஆர் பாலு வந்து பார்லிமெண்ட்ல சொல்றாரு, அவர் வந்து RSS நீதிபதி. சரி, இருந்துட்டு போறாரு. இப்போ நான் கேட்குறேன், இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் டிஎம்கே முதல்வர், இந்தியாவுடைய பிரதமர் பிஜேபி பிரதமர், ஆந்திராவுடைய முதல்வர் தெலுங்கு தேசத்தினுடைய முதல்வர். எங்க கட்சிங்கிறது ஒரு அமைப்பு தானே. உயர்ந்த பதவியில் எல்லாத்திலேயுமே ஏதோ ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் தாங்க இந்தியாவில் இருக்க முடியும். RSS என்பது ஒரு அமைப்பு. அந்த RSS அமைப்பை சார்ந்தவர் நீதிபதியாக இருந்துடக்கூடாதா? ஏன் RSS சார்ந்தவர் தான் இன்னைக்கு பிரதமராக இருக்கிறார், RSS சார்ந்தவர் தான் உள்துறை அமைச்சர், ஏன் இருக்கக்கூடாது? நான் கேட்குறேன், இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, இப்போ டிஎம்கே பர்சன்ஸ் நீதிபதியாக இருந்தது இல்லையா? நான் கேட்குறேன், நெல்லை திமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருந்த ரத்னவேல் பாண்டியன் அவர்கள், அவர் வந்து அம்பாசமுத்திர தொகுதியிலும் சேரன்மாதேவி தொகுதியிலும் டிஎம்கே கேண்டிடேட்டாக போட்டியிட்டு தோற்றவர். அவர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருந்தார், உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார், மண்டல் கமிஷனை விசாரித்த ஒரு லார்ஜர் பெஞ்சில் அவர் ஒரு நீதிபதியாக இருந்தார். ரத்னவேல் பாண்டியன் அவர் டிஎம்கே மாவட்ட செயலாளராக இருந்தவர். அதே போல் இந்தியாவுடைய முதல் கம்யூனிஸ்ட் மினிஸ்ட்ரி கேரளாவில் EMS நம்பூதிரிபாட் தலைமையில் அமைந்தது. அதில் சட்டத்துறை அமைச்சராக இருந்த VR கிருஷ்ணய்யர் அதற்கு பிறகு கேரள ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தார். அதற்கு பிறகு அவர் இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தார். ஏன் அண்மையில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி செலமேஸ்வர்னு பேர். அந்த செலமேஸ்வர் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய ஸ்தாபகர்களில் ஒருவர். NT ராமாராவோட தெலுங்கு தேசம் கட்சியை கட்டமைத்தவர். அவர் நீதிபதியாக பொறுப்பேற்றதுக்கு பிறகு தனக்கும் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் என்ன உறவு இருந்தது வெளிப்படுத்தினார். ஆனால் கடைசி வரைக்கும் நேர்மையாக இருந்தார். நீதிபதியானது நீதிபதியாகவே இருந்தார். இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லவா செலமேஸ்வர் சம்பந்தமாக, அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் என்றைக்கும் உழைச்சிட்டு அந்த உழைப்புக்கு தான் சம்பளம் வாங்குவேன். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் நீதிபதியாக உழைக்கப் போவதில்லை, எனவே எனக்கு சம்பளம் வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விட்டு வந்தார் செலமேஸ்வர். அதே போல் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சியில் ஒரு முக்கியமான நிர்வாகியாக இருந்தவர். இப்படி பல பேர் இருந்திருக்கிறார்கள். அதே போல் இன்னொருத்தர் காங்கிரஸ்காரர் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாலையும் எம்பியாக இருந்தார். எம்பியாக இருக்கிறப்ப அஸ்ஸாமில் ஜட்ஜாக தூக்கி போட்டாங்க ஹைகோர்ட்டில். அப்புறம் அஸ்ஸாம்லேயே அவர் வந்து
சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து ரிட்டையர் ஆனார். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவரை சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் ஆக்கினாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்துகிட்டு இருக்கிறப்ப 83ல் அவர் திடீர்னு ராஜினாமா செய்தார். என்ன அப்படின்னா காங்கிரஸ் சார்பில் திரும்ப ராஜ்யசபா எம்பி ஆனார். என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு திமுககாரர் நீதிபதியாக இருக்கலாம், ஒரு கம்யூனிஸ்ட்காரர் நீதிபதியாக இருக்கலாம், ஒரு காங்கிரஸ்காரர் நீதிபதியாக இருக்கலாம், தெலுங்கு தேசத்தை சார்ந்த ஒரு நீதிபதியாக இருக்கலாம், ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் நீதிபதியாக இருக்கக்கூடாதா? ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் நீதிபதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சட்ட விதிகள் இருக்கா? சட்டம் அந்த மாதிரி சொல்லியிருக்கா? எந்த அடிப்படையில் ஒரு திமுககாரன் நீதிபதி ஆனாரோ அதே போல ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி ஆகியிருக்கிறார். இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த மாதிரி விஷயங்களை ரைஸ் பண்ணி பேசுறதுக்கான தார்மீகமே முதல்ல திமுக கிடையாது. அவர்கள் எப்படி இதெல்லாம் ரைஸ் பண்றாங்க? அவர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதனை கோட் பண்ணாங்கன்னா நாம ரத்னவேல் பாண்டியனை கோட் பண்ணுவோம். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.